இயேசு கிறிஸ்துவினால எல்லாமே விசேஷமாயிருச்சு. உண்மைதான், இதெல்லாம் உண்மைதான். இப்ப அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம், உயிர்த்தெழுதல், இதன் வல்லமை, ஆவியானவரனுடைய கூட the indwelling of the spirit. அவங்களுக்கு இல்லாத என்ன நம்மகிட்ட இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக தான். ஆனா இதுதான் அந்த வாக்குத்தத்தமா. நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு நான் சொல்ல போறத கொஞ்சம் தெளிவா நீங்க கவனமா கேட்கணும். என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? வார்த்தையை கேட்க போற எத்தனை பேர்? லைட்டா அப்படி கனவு கொஞ்சம் கண்டுட்டு போயிருந்தேன். எத்தனை பேர்? இல்லை, சரி, அதுக்கு 2 கை மேல வந்துருச்சு. கவனிக்கணும். என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 4 இவ்வளவு வாரமா, எத்தனை வாரமா? 4-5 வாரமா எதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? சொல்லுங்களேன் யாராவது ஒரு ஆள். ஃபைனான்ஸ், கரெக்ட். பொருளாதாரத்தை பத்தி. ஆனா பொருளாதாரத்தை பத்தி பேசினாலே நம்ம என்னதான் கேட்டிருக்கிறோம்? எல்லா இடத்துலையும் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது. ஆமா, ஆனா அதை தவிர்த்து வேதத்துல நிறைய இருக்கு பாருங்க. அதுதான் சொல்றேன் எப்போ, என்னது சோம்பேறி குளிர்கிறது என்று என்ன பண்ண மாட்டானா? சொல்லு, எல்லாம் முழுகிறீங்க. அப்படி இருக்கா பாஸ்டர்னு? குளிர்கிறது என்று உளமாட்டானா? அறுப்பின் காலத்தில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு எதுவும் அப்படின்னா, நீ நல்லா வளர்ந்து பெருசா வரணும்னா எதையாவது முதல்ல செய்யணும். விளங்குதா? அது செய்யறத ஒருபடியா செய்யணும். நிறைய பார்த்துட்டோம். Blessed are the meek, for they will inherit the earth. எல்லாம் பார்த்தோம்ல. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போறேன் உங்களோட. முடிச்சிடலாம் நினைக்கிறேன், நேரம் இருக்கு. என்னன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால். நீங்க நல்லா, அது ரொம்ப முக்கியம். தன் விசுவாசத்தினாலே. யாருடைய விசுவாசத்தினாலே? தன் விசுவாசத்தினாலே நீதிமான். ரோமர் 1:17 எப்படி எழுதியிருக்கு? அதுலயும் என்ன எழுதியிருக்கு? விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான். கலாத்தியர் 3:11 என்ன எழுதியிருக்கு? விசுவாசத்தினாலே நீதிமான். என்னோட தான் இருக்கீங்களா? எபிரேயர் 10:38 என்ன எழுதியிருக்கு? விசுவாசத்தினாலே. இது என்னடா இது? See the very crux of Christianity. கிறிஸ்துவத்தின் அந்த அடித்தளமா இல்ல கோரா நடுவா எதை எடுத்துட்டாலும் விசுவாசம் இல்லைன்னா அது. இன்னைக்கு நீங்க இதை நல்லா விளங்கிக்கணும். என்னோட தான் இருக்கீங்களா? நீங்க என்னத்தை, நான் எப்பவுமே இந்த கேள்வி கேட்பேன், என்னத்தை நீங்க விசுவாசிக்கின்றது ரொம்ப முதலாவது விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் என்னத்தை ரொம்ப முக்கியம். என்னோட தான் இருக்கீங்களா? ரொம்ப முக்கியம். What is it that you believe? நிறைய நேரம் நமக்கு அறிவு இருக்கும், ஞானம் இருக்கு, இந்த விஷயம், அதாவது வேதத்தை குறித்த ஞானம் இருக்கு, வேதத்தை குறித்த அறிவு இருக்கு. விசுவாசம், I don't know if you read அதனாலதான் அந்த ஆதி காலத்துல அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து the Apostles' Creed ன்னு ஒண்ணு
ஐ திங்க் 200 AD-ல விசுவாச பிரமாணம் ஒன்று உண்டு பண்ணாங்க இல்லையா? அது சரியில்லை. அதுல சில வாக்குவாதங்கள் வந்து அதுக்கப்புறம் கான்ஸ்டான்டினோட காலத்துல, ராஜாவுடைய காலத்துல the Nicene Creed ஒன்று உண்டு பண்ணாங்க. என்ன எழுதியிருக்கு? ஐ பிலீவ் இன் த ஃபாதர். என்ன நாங்க விசுவாசிக்கிறோம்? முதல்ல நம்ம எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கு. என்ன அறிவு இருக்குன்னா, பிதான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்த தி ஆல் மைட்டி. இந்த விசுவாசிக்கிறோமா? Some of those things நீங்க போய் வாசிச்சு பாருங்க வீட்டுல, சரியா? So it's very important. I don't get into that today. ரோமர் 1:16 பாருங்க. சில வசனங்கள் உங்களுக்கு காட்டிட்டு நான் விஷயத்துக்குள்ள போயிடுறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன், கொஞ்சம் கவனி, விசுவாசிக்கிறவன், ஹலோ, யாருக்கு? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு இது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே என்று எழுதியிருக்கப்படி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் விசுவாசம் 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 விசுவாசம். என்ன எழுதியிருக்கு பாருங்க, ரோமர் 3:21-22. இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் will quickly run through it so I can get to what I want to say. 3:21 என்னது? இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி, என்னோடதான் இருக்கீங்களா? நியாய பிரமாணம் இல்லாம பாருங்க, ஒரு சிறிய திருத்தத்தை கொண்டாந்துருவோம். நியாய பிரமாணத்துக்கு கீழும் விசுவாசம் இருந்துச்சு. என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? நியாய பிரமாணத்துக்கு கீழே விசுவாசம். யார விசுவாசிச்சாங்க? தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மேல விசுவாசம் வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க கிரியைகளின் மூலமா தான் தேவ நீதிய பெற்றுக்க வேண்டி இருந்துச்சு. விசுவாசிச்சு தான், ஆனா கிரியைகளின் மூலமா தான் தேவ நீதிய பெற்றுக்க வேண்டி இருந்துச்சு. ஆனா இங்க என்ன எழுதி இருக்கு பாருங்க, இந்த நியாய பிரமாணத்துக்கு வெளியில இன்னொரு நீதி ஏற்பட்டது. அது என்னது? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? அங்க பாருங்க, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் எவர்களுக்குள்ளும் அது வித்தியாசமே இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே வழிதான். இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரே, வேற வழியே கிடையாது இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு வேற வழி இல்லை. இது ரொம்ப முக்கியம். நீங்க எப்பவுமே ஞாபகம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கு ஒரு தேவ நீதி இருக்கு. There is a new, இதை நான் இப்படி சொல்லுவேன், there is a new justice system. ஜஸ்டிஸ் சிஸ்டம்னா என்னது? ஒரு இந்த தேசத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு நீதியோட அந்த எப்படி சொல்ல, ஒரு கோர்ட் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, நீதிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதன் படிதானே எல்லாம் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருந்துச்சு நியாய பிரமாணத்துக்கு கீழே. இப்போ புதுசா ஒண்ணு இருக்குது. அது எப்படி வேலை செய்யுது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். என்னது? விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி. நம்ம தான் நிறைய கிரைட்டீரியா வச்சிருக்கோம். இவன் எப்படி இயேசுவை விசுவாசிக்க முடியும்? இவன் வாழ்க்கைய பாடுறா, அவன் வாழ்க்கைய பாடுறா, இவன் எப்படி இருக்கான் பாரு, அவன் எப்படி இருக்கான் பாரு. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ நான் உடுத்திருக்க உடுப்புக்கு நல்லா உத வாங்கியிருக்கணும் இன்னைக்கு, இல்லை காலையிலேயே போய் பலி செலுத்தி இருக்கணும். ஏன்னா இந்த மெட்டீரியல் எல்லாம்
உடுத்தக்கூடாது, அதையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் உடுத்தக்கூடாது. விளங்குதா? அதுதான் எவர்களுக்குள்ளும் இப்படி மாட்டிட்டு வந்து இன்னைக்கு நின்றாலும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் எவர்களுக்குள்ளும். ஆமா, இப்போ உட்காந்து நைட்டுக்கு என்ன பிரியாணி சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்குள்ளேயும் அது பழிக்கும். அதுதான் அதோடைய உண்மை. இல்ல என்ன அப்படியே பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே வேற ஒரு உலகத்துல இருக்கி உங்களை மேலேயும் அதுதான் இதோடைய அழகு. ஆமால, பிரியாணியில இடியாப்பமா ஆப்பமா அதுதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கும். சரி கவனிங்க, இதுவரை விளங்கிருச்சா? நான் என்ன சொல்ல வரேன்? விசுவாசம் இல்லாமல், அதுதான் இயேசு ஒரு அருமையான கதை ஒன்று ஞாபகத்து வருது. இயேசு மார்க் 9வது அதிகாரத்தில் அவர், இது எந்த கதை யாராவது சொல்லுங்களேன் சீக்கிரமா. மார்க் 9 எல்லாம் மூழ்கிறத பாருங்க. ஸ்டீஃபனுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு கதை. கவனிங்க, சீஷர்கள் கிட்ட ஒரு அப்பா ஒரு மகனை கூட்டிட்டு வர்றாரு. சீஷர்களால குணப்படுத்த முடியல. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 20வது வசனத்துல இருந்து வாசிப்போம். இது ரொம்ப முக்கியம், இதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலை கழிக்கிறதா. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி, ஹலோ இங்க உட்காந்துருங்க, எத்தனை பேர் ஏதோ ஒரு விஷயத்துல அடிபட்டு எங்கேயோ அடி வாங்கிட்டு தான் இருப்போம் எல்லாரும். சும்மா தரையில விழுகாத குறைதான், நுரை தள்ளாத குறைதான் இல்லையா? அப்ப நாங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாகி இருக்கிறது, இவனை கொல்லும் படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு? எங்கள் மேல் உங்களால ஏதாவது, கவனிக்கிறீங்களா? உங்களால ஏதாவது செய்ய முடியும்னா நீர் எங்கள் மேல் மன இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்ப இயேசு மனதுருகிற தெய்வமா இல்லையா? சரிதானே? எல்லா இடத்துலயும் வாசிக்கிறோம்ல, அவர் மனதுருகி எல்லோரையும் சுகமாக்குனார். இவன் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஒண்ணுமே தப்பு இல்லை. இவன் சரியா போய் நம்மளும் எவ்வளவு தடவை நம்ம அலக்கடிக்கப்படுகிற போது எத்தனை முறை அவர்கிட்ட போய் மனதுருகி ஏதாவது பண்ணுங்களேன் தேவனே, இல்ல யாராவது கஷ்டத்துல இருக்கும் போது மனதுருகி ஏதாவது பண்ணுங்களேன் சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? அதேதான் இவன் பண்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், ஆஹா என்னோட தான் இருக்கீங்களா? இவன் சொல்றான், மனதுருகி எனக்கு ஏதாவது செய்யுங்களேன், மனதுருகி எனக்கு ஏதாவது. நம்மளும் அப்படித்தானே ஜெபிப்போம், மனதுருகி ஏதாவது செய்யுங்களேன். have mercy Lord, have compassion Lord. அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்களேன் என்னோட சேர்ந்து ஒரு முறை, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். விளங்குதா? விளங்குதா? நீ முட்டி போட்டு என் மேல் மனதிறங்கும் இல்ல, ஒரு புதிய வழி ஒன்று உண்டாயிருக்கு. ஒரு புதிய வழி. இப்போ அது விசுவாசிக்கிற விசுவாசத்தினால் மட்டும்தான். விளங்குதா உங்களுக்கு? நீங்க இப்ப சும்மா உட்காந்து அப்படியே அழுது, தேவனே என்ன பார்க்க மாட்டேன்றீங்களா, எனக்காக எதுவும் செய்ய மாட்டேன்றீங்களா, என்ன அப்படி வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை இனிமே உங்களுக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் என்னது? நம்பிக்கைன்ற ஒரு அருமையான விஷயத்தை கையில கொடுத்து சொல்ற, உன் விசுவாசத்தின் படி ஆக கடவுள். உன் விசுவாசத்தின் படி. புதிய ஏற்பாடுடைய ரொம்ப முக்கியமான
அங்கமே இதுதான், உன் விசுவாசத்தின்படி. ஆமா, இப்ப விஷயத்துக்கு போவோமா? இதை சொன்னாதான் இப்ப நான் சொல்ல வரதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதனாலதான் இவ்வளவு நேரம் இதெல்லாம் காட்டிட்டு இருந்தேன். எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு போயிடுவோம் சீக்கிரமா. நான் சொல்றது கொஞ்சம் புரியறதுக்கு இப்ப கஷ்டமா கூட இருக்கலாம், ஆனா புரிஞ்சிடும். நீங்க வீட்டுல போய் உட்காந்து யோசிச்சு பாருங்க, விளங்கிடும். விசுவாசமானது என்னது? நம்பப்படுகிறவைகளின் அப்படின்னு அழகா தமிழ்ல எழுதியிருக்காங்க. இதே கொஞ்சம் இங்கிலீஷ்ல காட்டுங்க. Faith is the substance of things hoped for. திங்ஸ்னா என்னது? பொருட்கள். நீ faith is the substance. சப்ஸ்டன்ஸ்னா என்னது? யாராவது ஒரு காசு காட்டுங்க சீக்கிரமா. சும்மா ஒரு 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ எதையோ ஒன்று காட்டுங்கப்பா. ஏதோ ஒரு காசு எடுங்கப்பா. அந்த என்னது இது? இது என்னது? ஏதோ ஒரு காசு இருக்கு. இது என்னது? இது ஒரு காசு. சப்ஸ்டன்ஸ்னா என்னது? சப்ஸ்டன்ஸ் இஸ் வாட் யூ கேன், நீங்க தொட்டு. சப்ஸ்டன்ஸ் இட்ஸ் மாஸ், இட்ஸ் சப்ஸ்டன்ஸ். அதுதான் சப்ஸ்டன்ஸ். விளங்குதா நான் சொல்றது? Faith is the substance of things hope. நீ என்னெல்லாம் எதிர்பார்க்கிறியோ, நம்பி எதிர்பார்க்கிறியோ, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இதுதான். திங்ஸ். முதல்ல திங்ஸுக்கு வந்துடும். பொருட்கள். உனக்கு என்ன ஆசை? பேசிக்கா சொல்ல மாட்டீங்களே, பயங்கர இப்போதான் பரலோகத்துல இருந்து வந்த மாதிரி. ஆனா வீட்டுல மல்லிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி உன்னை போட்டு வச்சிருவீங்க. தேவனே இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. தப்பு இல்லை, தப்பே இல்லை. Faith is the substance of things hoped for. முதலாவது நம்ம விசுவாசம் அப்படிதான் தொடங்குது பாருங்க. என்னத்துக்கு விசுவாசிக்கிறோம்? எதை விசுவாசிக்கிறோம்? பொருட்கள் தானே. எங்களுடைய தேவைகளுக்கு தானே தேவனை பார்க்கிறோம். இதை நீங்க விளையங்கணுமே கர்த்தாவே. எங்களுடைய பொருள்களுக்காக தானே நம்ம தேவனிடத்துல போறோம். அதுல தப்பு இல்லை. Faith is the substance of things hoped for, evidence of things. நீ பார்க்க முடியாத பொருள்களுக்கு இதுதான் உறுதி. இதுதான் விளங்குதான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. நீ பார்க்க முடியாத பொருட்கள், நீ காணக்கூடாத பொருட்கள் என்னது? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க சீக்கிரமா. காணக்கூடாத ஒரு பொருள் ஒண்ணு எனக்கு ஆசையா இருக்கு. புது வண்டி. ஏதோ வந்ததை சொல்லிட்டான். புது வண்டி ஒண்ணு வேணும். அதுல ஏதாவது தப்பு இருக்கா? முதலாவது அதுல ஒரு தவறும், அது தவறே இல்லை. உனக்கு அது அவசியமே இல்லாட்டியும் நீ ஆசைப்பட்டு அது வரும்னு நம்பினா, ஏன்னா எல்லாமே எப்படிதான் நடக்குது. சும்மா நீ ஆசைப்படுறதுனால இல்ல, நம்பிக்கைக்கு முதல்ல உள்ளுக்கு என்ன இருக்கணும்? எதை விசுவாசிக்கிறோம்? தேவன் கட்டாயம் செய்வாருன்ற அந்த முதல்ல அந்த வார்த்தை உள்ளுக்கு இருக்கணும். என்ன? தேவன் கட்டாயம் அவரால் செய்ய முடியும், செய்வேன்னா அவர் சொல்லியிருக்காரு, வார்த்தையில சொல்லியிருக்காருன்னு தரித்திரனா செத்தேன் நீ ஐஸ்வர்யவானா இருக்கும் படிக்கின்ற அந்த நம்பிக்கை உள்ளுக்கு இருந்தா அதை நீ ஆசைப்படுற, விசுவாசிக்கிற, கிடைக்குது. தப்பே விளங்குதா? அதுல தப்பே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? திங்ஸ் ஹோப்ட் ஃபார். அது ஒரு படி பாருங்க. இந்த படியில தான் எல்லாருமே, ஹலோ, எல்லாருமே இந்த இடத்துல தான். நீங்க எங்க போய் விசுவாசத்தை பத்தி படிச்சு கொடுக்கறத கேட்டாலும் என்னதான் கேட்டுட்டு இருப்பீங்க? நீ விசுவாசிச்சா உனக்கு வண்டி வந்துடும், விசுவாசிச்சா வீடு வந்துடும், விசுவாசிச்சா பொருள் வந்துடும், அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி கொடுத்தா கிடைச்சிரும். இதுதான் பார்த்துட்டே இருக்கும். அதுல ஒரு தப்பும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டிட்டு இருக்கேன். அது ஒரு படி, அது ஒரு முதல் படி. என்கிட்ட கேட்டா ரொம்ப அடித்தளத்தில் இருக்கிற விசுவாசத்தின் ஒரு படி என்ன? விசுவாசிச்சா எந்த பொருள், திங்ஸ் ஐ கேன் கெட். ஆனா இங்க அடுத்த வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள்.
What is the next thing? எழுதி இருக்கு, விசுவாசத்தினால் things பெற்றுக்கல, they obtained a good report, a good testimony. அது good testimony என்னன்னு 3வது வசனம் 4வது வசனத்துல எழுதி இருக்கு. இல்ல அதுக்கு முன்னாடி 3வது வசனம். By faith we understand the worlds were framed. தமிழ்ல காட்டுங்க, நம்ம இங்கிலீஷ்ல ஓடிட்டு இருக்கோம். விசுவாசத்தினால் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் 4வது வசனம். விசுவாசத்தினாலே now obtaining a good testimony. கொஞ்சம் கவனிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு, அதனால் அவன் அந்த விஷயத்தை பண்ண அன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். அதை செலுத்தினதுக்காக அவன் பொருளை பெற்றுக்கல. புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் அதை செலுத்தின அன்னைக்கு ஆபேல் இறந்து போயிட்டான். அவன் செலுத்தின விஷயங்களுக்காக அவன் பொருளை பெற்றுக்கல. அதனாலே அவன் நீதிமான் என்ற சாட்சியை பெற்றான். He obtained a good testimony. சாட்சி. அது வந்து ஒரு வாழ்க்கை பயணம் பாருங்க. It's the faith journey. ஒரு நாள் ஃபெலிஷனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொல்ல போறோம். என்னது? He obtained a good. அவர் விசுவாசத்தினால எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா? என்னத்தை பெற்றுக்கிட்டாருன்றது இல்ல, அவர் விசுவாசத்தினால என்னத்தெல்லாம் சாதிச்சு முடிச்சாரு தெரியுமா? You know, faith is first about things. Okay, next it's about obtaining a good testimony. அதுதான் இங்க எழுதி இருக்கு. முன்னோர்கள் அப்படின்னு எல்லாத்த பத்தி அடுத்து என்ன எழுதி இருக்கு? ஈனோக்கு பாருங்க என்ன எழுதி இருக்கு அடுத்த வசனமா. விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாத படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று முன்னே சாட்சி பெற்றான். என்னத்தை பெற்றானா? அவன் விசுவாசத்தினாலே தேவனோட நடந்து பொருளை பெற்றுக்கல, சாட்சியை தான் பெற்றான் கடைசியில. அததான் இங்க சொல்லிட்டு வராங்க. இந்த விசுவாசத்தின் இந்த சாப்டர் they call it the hall of faith, the hall of the என்னது heroes of faith சொல்லுவாங்க. hall of faith ன்னு சொல்லுவாங்க. hall of faithனா தெரியுமில்ல, இந்த நல்ல உலகத்துல சாதிச்சவங்களுடைய பட்டியல் hall of faith ன்னு சொல்லுவாங்க. இதுல ஆனா என்னத்தை குறிப்பா பேசுது? இவர்கள் பெற்றுக்கிட்ட பொருளை பத்தி பேசல. இவர்கள் என்னத்தை பெற்றுக்கிட்டாங்களா? கடைசியில சாட்சியை பெற்றுக்கிட்டாங்க. நான் ஒரு ஆமென் சொல்லியிருக்கேன். நீங்க பொருளுக்காக விசுவாசம் என்பது ஒரு சாதாரண விஷயம். இவர்கள் அதை தாண்டி ஒரு சாட்சி. அவங்கள பார்த்தோனையே அவங்கள பத்தி யோசிக்கும் போதே இவங்கெல்லாம் விசுவாசத்துல அப்பா என்னது விசுவாசத்துல கார பெற்றுக்கிட்டான்? இல்ல விசுவாசத்தினால சாட்சியை பெற்றானா. என்னோட தான் இருக்கீங்களா? விசுவாசத்தினால சாட்சியை பெற்றான். வா, what a beautiful thing, what a beautiful thing. 39வது வசனம் இதுலயே. அங்க போறதுக்கு முன்னாடி சரி அங்க போயிரும். 39 என்ன எழுதி இருக்கு? இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே ஹலோ 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 முதல்ல என்னது? விசுவாச பொருள். அதையும் தாண்டி இவங்க எல்லாம் நற்சாட்சியை. ஆனா இங்க சொல்லி இருக்கு இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சியை பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளல. ஹலோ 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 நற்சாட்சியை பெற்றுக்கிட்டான், ஆனா வாக்கு தத்தத்தை பெற்றுக்கல. இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு they did not receive what was promised to them. இப்ப இடையில வாசிக்கிறோம். சாராள் விசுவாசத்தினாலே குழந்தை பொருளையும் பெற்றாங்க, நற்சாட்சியையும் பெற்றார்கள். நம்ம இன்னும் அந்த நற்சாட்சி லெவலுக்கு போல, இன்னும் பொருள் லெவலே தான் சுத்திட்டு இருக்கோம். உலகமே அப்படிதான் இருக்கு. சர்ச்சுக்குள்ள போயிட்டாலே அப்படிதான் இருக்கு. விசுவாசினா நாளைக்கு உனக்கு
இந்த பிராண்டு மாட்டிக்கலாம், அந்த பிராண்டு மாட்டிக்கலாம் தான் இன்னும் இருக்கிறோம். அதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்பு இல்லை, தாராளமாக பண்ணிட்டு போங்க. அதையும் தாண்டி என்ன இருக்கு? நற்சாட்சின்னு ஒன்று இருக்கு. Where your life speaks. You don't have to do anything anymore. Your life speaks. By faith you have obtained a good testimony. Your life speaks. ஆனா அதையும் தாண்டி இங்க எழுதி இருக்கு, இவங்க எல்லாம் நற்சாட்சியை தான் பெற்றாங்க, ஆனா வாக்கு தத்தத்தை என்னோட தான் இருக்கீங்களா? நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யார்கிட்ட கேட்கலாம்? இன்னைக்கு கேட்கலான்னு ஜூனை முதல்ல கீழே பார்த்துட்டாங்க. கேட்டுறாதீங்க, என்கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்க. கவனிங்க. But they did not receive the promise. இந்த promise என்னது? இந்த வாக்கு, அவங்க பெற்றுக்கொள்ளாத வாக்கு தத்துவம் என்ன? என்னது? கிருபையா? பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கு, தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் தயவும் உள்ளவர். அது அவங்களுக்கும் இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்த கவர்னன்ட் தான் வேற, என்னது உடன்படிக்கை தான் வேற மாதிரி இருந்துச்சு ஒழிய தேவன் அப்போ அதுதான் அவங்களுக்கும் அதெல்லாம் இருந்துச்சு. அதை மோசே தான் சொல்றாரு. சொல்லு. அப்ப இப்ப கொஞ்சம் கிட்ட வந்திருக்கீங்க. அவங்களுக்கு அவங்க பெற்றுக்கொள்ளாத அந்த இல்ல 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 எல்லாரும் நல்ல பதில் வச்சிருக்கீங்க. ஆனா இதை இன்னைக்கு விளங்கிக்குவோமா? இன்னைக்கு விளங்கிக்குவோமா? என்னோட தான் இருக்கீங்களா? இதை இப்ப வாசிச்சு முடிச்சுட்டு இங்க கொஞ்சம் இருங்க, இதை மொத்தமா வாசிச்சுட்டு, இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சியை பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நன்மை நம்மை அல்லாமல் நம்ம இல்லாம பூரண ஆகாத படிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன், அதுதான் அந்த ப்ராமிஸ். அது ரொம்ப விசேஷத்த நன்மையான ஒரு விஷயம். ஜீசஸ் கரெக்ட். பட் உண்மைதான். கிட்ட வந்துட்டோம். ஹீப்ரூஸ் 12 இருக்கு, லுக்கா அதை பார்த்துருவோம். ஹீப்ரூஸ் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிறுத்திற பாவத்தையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி பிஹோல். நோக்கினா சும்மா இப்படி இல்ல, பார்த்துக்கிட்டே இரு. கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இதுதான் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவங்க, பழைய ஏற்பாட்டுல இருந்த அத்தனை பேரும் இதுக்குதான் காத்துட்டு இருந்தாங்க. 1 பேதுரு என்ன எழுதி இருக்கு? 1 பேதுருல 1வது அதிகாரம் 10. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளையும் பின்வரும் மகிமையிலும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்து என்று அந்த காலத்தை அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு முன்னாடி இருந்த எல்லாரும் தூதர்கள் முதற்கொண்டு இந்த கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து ரொம்ப ஆழமா வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க பெற்றுக்கொள்ளாத அந்த வாக்கு தத்துவம் இதுதானா? கிறிஸ்துவினால எல்லாமே கிறிஸ்துவினாலதான். முதலாவது இப்ப கிறிஸ்துவுக்காக தான் அவங்களும் கிறிஸ்துவை எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவின் மூலமாக ஒரு விஷயம் நடக்க போகுது. இல்ல வரேன். கவனிங்க,
அவர் பாஸ்டர் ஒருத்தர், பை த வே இந்த பாஸ்டர் ஃப்ரம், எனக்கு முதலாவது எனக்கு ராசிபுரம் எங்கே இருக்குன்னு நான் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி 3 இயர்ஸுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ என்னை கூப்பிட்டாங்க. ஒரு பாஸ்டர்ஸ் ஜோஷுவா இல்லைன்னா ஜோப் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க. அது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்போ நான் அங்கே போயிருந்தேன். போயிட்டு கூட்டம் எல்லாம் முடிஞ்சோடனே, சீக்கிரமாக ஒரு கதை சொல்லியிருந்தேன். கூட்டமெல்லாம் முடிஞ்சோடனே யாரோ கொஞ்சம் பேர் வந்து வாங்க வெளியில் போய் சாப்பிட்லான்னு கூப்பிட்டாங்க. அதில் இவர் ஒருத்தர். போகும்போது தான் தெரியுது இவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்க எல்லாம் ராசிபுரம். எனக்கு ராசிபுரம்ன்றது எங்கே இருக்குது? நாமக்கல்ல ஒரு ஊரில் இருந்து வாவை குறித்து, வாவில் இருந்த டீச்சிங்ஸ் எல்லாம் குறித்து, கோபுஸை குறித்து எல்லாம் தெரிஞ்சு உட்காந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு, யாருடா இவங்கெல்லாம், ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா? அவர் தான் இன்னைக்கு வந்திருக்காரு இங்கே. அதுதான் உட்காந்து பதில் வந்து டப்புன்னு சொல்லும் போதே தெரியணும் இல்லை? சரி, என்ன பார்த்துட்டு இருக்கோம்? வாட் இஸ் திஸ் ப்ராமிஸ்? வாட் இஸ் திஸ் ப்ராமிஸ்? விசுவாசத்தை வச்சு பொருள்களை அடைஞ்சுக்கலாம், விசுவாசத்தை வச்சு ஒரு நற்சாட்சியும் பெற்றுக்கலாம். ஆனா இந்த விசுவாசத்தினாலே ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு. அது கிறிஸ்துவின் மூலமா தான் கட்டாயம். கிறிஸ்து இல்லாம இந்த வாக்கு தத்துவம் இல்லைன்றதுக்காக தான் தூதர்கள்ல இருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் காத்துட்டு இருக்காங்களா, eagerly waiting. என்னடா நடக்க போகுது? The entire Old Testament was looking forward to the New Testament to start. விளங்குதா நான் சொல்றது? முழுசா பழைய ஏற்பாடு முழுதும் இந்த புதிய ஏற்பாடு எப்ப தொடங்க போகுதுன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. கர்த்தாவே, விளங்கிக்குவீங்களா நான் இன்னைக்கு சொல்றது? எத்தனை பேர் பரலோகம் போக காத்துட்டு இருக்கீங்க? யாரும் இல்லையா? நல்ல வேலை, நல்ல வேலைக்கு. அதுக்கும் ஒரு கை மேல இப்படி வந்துட்டு கீழே போயிருச்சு டப்புன்னு. என்னத்தை கேட்டாலும் கையை தூக்கிடுவான் சார் முதல்ல. அப்புறம் தான் கேள்வி என்னன்னு யோசிக்கிறது. சரி, கவனிங்க. The word better, எங்க இருந்தோம்? Hebrews 11. Go to the verse 40 again. Show that in English. God having provided something better for us. தேவன் நமக்காக எதையோ பெட்டரா, விசேஷமா, கொஞ்சம் நல்லதா, கொஞ்சம் அதிலும் அடுத்த தமிழ்ல காட்டுங்க. அது விசேஷித்த நன்மையான அப்படின்னு, விசேஷித்த நன்மை ஒண்ணு நமக்காக ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல் வந்து அந்த வேர்ட் பெட்டர் இருக்குல்ல, அந்த வேர்ட் பெட்டர் வந்து புதிய ஏற்பாட்டில் 18 முறை, புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு வார்த்தை 18 முறை சொல்லியிருக்காங்க. அந்த 18 முறையில 14 முறை எபிரேயர் புத்தகத்தில் அதை the better என்ற வார்த்தை வருது. அப்படின்னா இங்க என்ன சொல்ல வராங்க? The book of Hebrews is such a magical book. நீங்க போய் வாசிக்கணும், சரியா? மிஸ்டிக்கல் புக். இப்போ மேஜிக்கல்னு சொல்லி அது என்னடா பெரிய பிரச்சனை வந்துட போகுது. என்னோட தான் இருக்கீங்களா? என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இந்த பெட்டருக்கு வந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய அந்த ப்ராமிஸ் என்னது? அந்த வாக்குத்தத்தம் என்னது? ஆமென். பாருங்க, பெட்டர். இதே எப்படி இதை சொல்ல? நான் சொன்னா நீங்க எழுதி வச்சு வீட்டில் போய் பார்த்துக்கலாம். இல்லை, எபிரேயர் 1:4 பெட்டர் தென் ஏஞ்சல்ஸ், தூதர்களை விட எவ்வளவு எவ்வளவு விசேஷித்த, the better அங்க பாப்பீங்க. எவ்வளவு விசேஷித்த, எதனால? இயேசுவினால. இயேசு வந்தது நிமித்தம் we are better than angels, a better salvation, விசேஷித்த
salvation, ரட்சிப்பு, ஒரு விசேஷித்த நம்பிக்கை. 7:19, 7:22 விசேஷித்த உடன்படிக்கை. இந்த புத்தகத்துல எல்லாமே விசேஷித்த விசேஷித்த விசேஷித்த. Everything has become better because of Jesus Christ. என்னோட தான் இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவினால எல்லாமே விசேஷமாயிருச்சு. உண்மைதான், இதெல்லாம் உண்மைதான். அப்ப அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம், உயிர்த்தெழுதல் வல்லமை, ஆவியானவரனுடைய கூட the indwelling of the spirit. அவங்களுக்கு இல்லாத என்ன நம்மகிட்ட இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக தான். ஆனா இதுதான் அந்த வாக்குத்தத்தமா? இதுதான் அந்த வாக்குத்தத்தமா? What is this promise? பாருங்க, நம்மளோட ஒரு படி மேல போய் they obtained a better testimony. They obtained a better testimony. பொருளோடைய வாழல, சாட்சி, வாழ்க்கையின் சாட்சி, விசுவாசத்தினாலே வாழ்க்கையின் சாட்சி லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த ப்ராமிஸை பெற்றுக்கலையா? something better that was kept for. அப்படின்னா தேவன் முதலாவது என்ன வாக்கு பண்ணாரு? யாருக்கிட்ட? இதில் இந்த முன்னோர்கள் சொல்லும் போது அதுல ஆபிரகாமுக்கு தானே இந்த கதை தொடங்குது. ஆபிரகாமுக்கு தானே கதை தொடங்குது. ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தம் பண்றாரு? வெரி குட். டைம் ஓடிட்டே இருக்கு. கர்த்தாவே, பாருங்க என்னன்னு வாசிப்போமா? வாசிச்சிருவோமா? 11:8 போங்க. இதே அதிகாரத்துல 8வது இல்ல 8 விசுவாச. கவனிக்கிறீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? ஹலோ 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 எல்லாரும் பக்கத்துல யாராவது ஏறதா யோசிச்சு ஓங்க குத்துங்க. ரொம்ப முக்கியம், கேளுங்க. அந்த அங்க அனிதா திரும்பி பார்க்குறாங்க கரெக்டா. நீ குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். விசுவாசத்தினாலே, ரொம்ப முக்கியம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு, அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்த இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். உண்மையா? இது ரொம்ப முக்கியம். தான் போகும் இடம் இன்னதென்று புரியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல், கொஞ்சம் இருங்க, அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவன் போயிட்டானா? அப்ப என்னது அந்த ப்ராமிஸ்? பாருங்க, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே, மை குட்னஸ், கவனிக்கிறீங்களா? ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன், இங்கிலீஷ்ல காட்டு, அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா. என்னோட தான் இருக்கீங்களா? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அவன் வாக்கு தத்தம் பண்ண இடத்துக்கு போயிட்டான். அவன் மட்டும் இல்ல, அவனும் ஈசாக்கும் யாக்கோபு எல்லாரும் அங்கதான் கூடாரங்கள்ல தங்கிக்கிட்டு எல்லாரும், they were all, because they are all heirs of the same promise. அவங்க என்னத்தை காத்திட்டு இருக்காங்க? A city which has foundations, whose builder and maker is, அங்க இருந்துகிட்டு தேவனால கட்டப்பட்ட ஒரு நகரம், ஒரு பட்டணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அது கண்ணுக்கு தெரியுது, ஏதோ ஒண்ணு தூரத்துல ஏதோ அவங்களுக்கு தெரியுது, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அது தேவனால கட்டப்பட்ட ஒரு நகரம், தேவனால கட்டப்பட்ட ஒரு நகரம்.
அவங்களுக்கு தூரத்துல ஏதோ ஒண்ணு தெரியுது, இதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க, கூடாரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு தெரியுது தூரத்துல ஒரு சிட்டி built by God, whose builder and maker is God. அந்த பட்டணத்துக்கு ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க, அந்த பட்டணத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன், அடித்தளம் இருக்குதா. அவங்க கண்ணுக்கு தெரியுது, ஆனா விசுவாசத்தினால அதை அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியல. அதுதான் அந்த ப்ராமிஸ். பார்த்தோம் இல்ல, அந்த ப்ராமிஸ் யாருக்கெல்லாம்? ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு, அவங்க எல்லாருக்கும் இருந்த ப்ராமிஸ் அது. ஆனா அவங்களால அதை பெற்றுக்கொள்ள முடியல. ஆமென். ஆனா 12வது அதிகாரத்துக்கு வந்துட்டோம். என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா இதை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ப்ராமிஸ் என்னதுன்னு கேட்டோன்னு எல்லாரும் அப்போ உடனே பரலோகம் பரலோகம். என்னது பரலோகம்னா? தேவனால கட்டப்பட்ட ஒரு தேவனால கட்டப்பட்ட ஒரு நகரம். அங்க எல்லாமே தங்கத்துல இருக்கு. அங்க போனோம்னா உனக்கு அங்க ஒரு வீடு இருக்கு அப்படின்னு அதுல வச்சு பெரிய ஒரு, ஆமா அது ரியல் எஸ்டேட், ஆமா அது ஒரு பெரிய வேலையை அது பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? யாருமே நேரம் எடுத்து அதை உடைச்சு இது என்னதுன்னு பார்க்கல. என்னோட தான் இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இப்ப முடிவு வருது, எதை பத்தினாலும் பேசி என் பரலோகத்தை பத்தி மட்டும் பேசாது. நான் எதையுமே நானா சொல்லல, எங்க என்ன எழுதியிருக்குன்னு மட்டும்தான் காட்டுறேன். இப்ப 12வது அதிகாரத்துல எழுதியிருக்கு, நீ இயேசுவின் மேலேயே கண்களை வைத்துக்கொள் அப்படின்னு அதை வாசிச்சுட்டே போறோமா? எங்க போயிட்டோம்? 12வது அதிகாரத்துல 18வது வசனத்துக்கு வந்துட்டோம். என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, கரெக்டா நான் முடிச்சிருவேன். அந்த 10 நிமிஷத்துக்கு ஐ வாண்ட் ஆல் யுவர் அட்டென்ஷன். யாரு? எல்லாரும் நல்லா விழித்திருந்து. சரி, என்ன எழுதியிருக்கு? அன்றியும் தொடக்கூடியதுமான, என்னது? அப்ப so then it's not physical. It's not physical. தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் இருள் ஆகிய இவைகளிடத்திற்கும். இது எங்க நடந்துச்சு? கரெக்ட், சீனாய் மலையில தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை நான் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கணும் அப்படின்றாரு. அங்க எல்லாரும் வராங்க, அங்க மலையே பத்தி எரியுது, ஒரே இருட்டா இருக்கு. எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய அங்க வந்தா எழுதியிருக்கு, அவங்களுக்கு ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சான், எதுவும் பார்க்க உள்ளுக்கு யாவர உடனே பயந்துட்டு. அப்படிதான் அங்கதான் நியாயப்பிரமாணம் உள்ளுக்கு வருது. இது தெரியும் இல்ல உங்களுக்கு? நீங்கள் வந்து சேரவில்லை அந்த இடத்துக்கு. இப்ப நீங்க திரும்ப அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க வரல. You haven't come to the touch, feel and see. This is not physical. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்ல படாத படிக்கு வேண்டிக் கொண்டார்கள். இனிமே நீங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னனாலதான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் ஏயுண்டு சாக போய், அது அந்த மலையை தொட்டிருந்தாலே அவனா செத்து போயிருப்பான். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு நீங்க வரலையா? அதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு நீங்க இப்ப என்னோட இருக்கீங்களா? நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 அத கொஞ்சம் இங்கிலீஷ்ல காட்டுங்களேன். எங்க இது? பட் யூ வில் கம் you have come now. இப்போ
அவங்க எல்லாம் என்னத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க? எல்லாரும் ஒரு நகரம், அது தேவனால கட்டப்பட்ட ஒரு நகரம், அதுக்கு ஃபவுண்டேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. You have come to Mount Zion and to the city of the living God, the heavenly. Wow. ஒரு நிமிஷம் இதை விளங்கிக்கணும்னா சீக்கிரமா 1 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு போங்களேன். என்னுடைய நேரம் அப்படி டப்புன்னு ஓடிட்டு இருக்கு. 1 பேதுரு 2 என்ன எழுதிருக்கு கவனிக்கிறீங்களா? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில். முதலாவது அவர் யாரா? தலாவோட முகத்தை பார்த்தா சிரிப்பது என்னடா தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. முதலாவது he is a living stone. அதுதான் சொல்றாரு, he is a living stone. அடுத்து லிவிங் ஸ்டோன் என்னது? இது ஒரு கல்லு. இந்த கல்லுக்கு you have to understand the implication. இது ஜீவனுள்ள ஒரு கல்லு. பாருங்க, ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல், நீங்களும் எப்படிதான் இருக்கீங்க? ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகியும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஓகே, அடுத்த வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளை கல்லை சீயோனில், அங்க என்ன வாசிச்சோம்? You have come to Mount Zion. இவங்க என்னத்துக்கு காத்துட்டு இருக்காங்க? ஒரு பட்டணம் இருக்கும், அந்த பட்டணத்துக்கு ஃபவுண்டேஷன் இருக்கும். இங்க சொல்றாங்க பாருங்க, அந்த பட்டணத்துக்கு ஃபவுண்டேஷனே யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். ஜாயனுக்கு சிலர் இப்ப போட்டு மண்டையை பிச்சுட்டு இருப்பீங்க, என்னடா. But you have to understand this. By faith you become a living stone. And you have come already. You're not going one day. ஒரு நாள் செத்து அப்படியே ஒரு நாள் போறதில்ல. You have come. Go back to chapter 12. புது மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்ப எங்க வந்து சேர்ந்துட்டீங்களா? A better place is the city of God. அந்த தேவனுடைய பட்டணத்துல அவர்தான் மூளை கல்லு, உயிரோடு இருக்கிற ஒரு கல்லு. நீங்கெல்லாம் கல்லு. இது அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே, இது வளர்ந்துகிட்டே தான் போகும். இந்த பட்டணம் வேற ஒண்ணும் இல்ல, தேவனுடைய சரீரமாகிய சபை. அதுல நீங்களும் ஒரு அங்கம். அதுல நீங்களும் வளர்ந்துகிட்டே இருக்க போற ஒரு கல்லு, ஜீவன் உள்ள ஒரு கல். அதத்தான் அவங்களுக்கு தூரத்துல தெரிஞ்சு, ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கல. ஏன்னா நம்ம இல்லாம அது அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு தேவன் நம்மளையும் அதுல சேர்த்து அவங்களும் அதுல சேர்ந்துடணும்னு பிளான் பண்ணி இயேசுவை ஒரு ஃபவுண்டேஷனா வச்சு அதுக்கு மேல எங்களை வச்சு கட்டி எழுப்பிட்டு இருக்கிறாரு பாருங்க. விளங்குதான் நான் சொல்றது? விசுவாசத்தினால நம்ம எங்க இணைக்கப்பட்டுறோம்? அவருடைய சரீரமாகிய சபை. அது ஒரு பட்டணம். அதுதான் அந்த புதிய எருசலேம். வந்து சேர்ந்துட்டீங்க. இப்ப அங்க என்ன இருக்கு? பேசுகிறவருக்கு நீங்கள் செவி விலகாதபடி எச்சரிக்கை. ஏனெனில் பூமியிலே 1 minute, sorry, 18 இருந்து வாசிச்சோமா? 18க்கு போங்க திரும்ப.
18 20 21 22 கவனிங்க இன்னொரு முறை. ஜஸ்ட் ஒன் மோர் டைம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும். இப்ப யார் இருக்காங்க உங்களை சுத்தி? 1000 10,000 ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவங்க எல்லாம் எங்கேயோ வேற எங்கேயோ இல்ல. You have come now. உங்களுக்கு விளங்குதா? இதை நான் எவ்வளவுக்கு சிம்பிளாகி சொல்ல முடியுமோ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வாரத்தில் இங்கே இல்லை, வேற வேற இடத்துல பேச வேண்டியிருக்கு. அது வெளியே வரும்போது அதை உங்களுக்கு முடிஞ்சா உட்காந்து கேளுங்க. அதில் இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் விளைகிற மாதிரி இருக்கும். ஆமென். உங்களை சுத்தி தேவனுடைய 1000 16 தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு வந்துட்டீங்களா? இதுதான் முழு சபை. எது? நீங்களும் அந்த சர்வ சங்கம். முன்னோர்கள் காத்துட்டு இருந்தாங்கல்ல அந்த ஒரு, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் சபை. அது வேற இடத்துல, நாங்க ஒரு இடத்துல ஒரு நாள் இப்படி ஒண்ணு சேருவோம்ல, வந்து சேர்ந்துட்டோமா? விளங்குதா உங்களுக்கு? இட்ஸ் நாட் a physical thing, you have come to. ஆமா, இப்ப நான் நாளை காலையிலே நான் இறந்துட்டேன்னு வச்சிருவோம், நான் எங்க தான் இருப்பேன்? சபையில தான் இருப்பேன். அந்த சபையை நீங்க என்ன வேணாலும் சொல்லிங்க. அந்த எத்தனை திரளான மேகம் போன சாட்சிகள் நம்மை சூழ்ந்து எல்லாரும் அப்ப எங்க தான் இருக்காங்களாம்? அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுதான் சபை. அந்த சபையில நான் ஜீவன் உள்ள ஒரு கல்லு, நான் ஜீவன் உள்ள ஒரு கல்லு. அவர்தான் கார்னர் ஸ்டோன். அவரை மாதிரியே இப்ப என்னையும் ஆக்கி ஒரு ஜீவன் உள்ள கல்லா வச்சு இந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லைன்னு அது வளர்ந்துகிட்டே போகுது பாருங்க. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் பயந்துராதீங்க. தேவனிடத்திற்கும் பூரணப்படுத்தப்பட்டிருக்க ஆவிகள். அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், எங்க போக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப அதுதான் பரலோகம் கூட சொல்லிடலாம். இதுதான் பரலோகம். எங்க வந்துட்டோம்? the whole body of Christ, the church. ஆமென். பரலோகம்னு வேற ஒரு டாபிக் இருக்கலாம், அதை இன்னொரு முறை பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னு உங்களுக்கு நல்ல தெரியணும். உங்க விசுவாசம் உங்களை எங்க சேர்த்து வச்சிருக்கணும். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க சபையை ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறோம். பிரச்சனை அதுதான். முடிக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நாங்க சபையை ரொம்ப சாதாரணமா ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறோம், அங்க யாரோ ஏதோ பேசுவாங்க, ஏதோ பாட்டு பாடுறோம், போவோம் வருவோம், அப்படி இல்ல. This is the whole plan and purpose of God. இதுக்காக தான் ஒரு தலைமுறையாக இது ஒண்ணு நமக்கு கிடைக்காதான்னு தூரத்துல ஏதோ பார்க்க முடியுது, ஆனா பெற்றுக்கொள்ள முடியாம இருந்திருக்காங்க. ஏன்னா அது நம்மளை வச்சுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. சபைன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுனோட உனக்கு உறவு இருந்தா போதும், சபை எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். சபை அதுதான் தேவனுடைய சரீரம். அது என்ன, எனக்கு தலை மட்டும் போதும்? அங்கதான் நீங்க வந்துட்டீங்க. அதுக்கு தலையும் அவர் தான், மூலக்கல்லும் அவர் தான். விளங்குதா? நீங்க அதுல எவ்வளவுக்கு இணைஞ்சு
இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க வளருவீங்க. அங்க சேராத வரைக்கும் நீங்க எங்கேயோ கிடைக்கிற ஒரு கல்லு, அதுல சேர்ந்துட்டா ஜீவன் உள்ள. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. சபைன்றது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. The church of God. அதை போல ஒரு பயங்கரமான, புனிதமான, வல்லமையான, அதிகாரமுள்ள, அழகான விஷயம் வேற எதுவுமே இல்லை. வேதத்தில் எழுதியிருக்கு, he is the desire of the nations. எழுதியிருக்கா? அவர் தேசங்களின் டிசையர்னா என்னது? he is the desire of the nations. அதாவது உலகத்தின் தேசங்கள் எல்லாம் அவரை தான் விரும்புறாங்க, ஆசைப்படுறாங்க. அவரன்னு சொல்லும் போது அவர் வெறும் தலை மட்டும், அவரை மட்டும் இல்ல. Desire. If Christ is the desire of the nation, it's the head and the body. So that means the church is the desire of the nations. சபையானது விலங்குதானா பேசிட்டு இருக்கிறது. அதுதான் இயேசு வந்தோன்னா பயங்கர ஒரு விஷயம் சொல்றாரு. மத்தேயு 5:14. நான் முடிச்சிட்டேன்னு சொல்றேன். கரெக்டா 7 மணி முடிச்சிட்டேன். சரியா? என்னது? 14. I think it's 14 off. நீங்கள் உலகத்துக்கு மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மறைந்திருக்க. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மலை, இந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைத்திருக்க மாட்டாது. Do you understand? இயேசு சொன்னதெல்லாம் எவ்வளவு நாள் ஆக வேண்டியிருக்கு பாருங்க புரியுறதுக்கு. எவ்வளவு நாட்கள் கழித்து பேதுரு பேசி, பவுல் பேசி எல்லாம் தான். அவர் வந்தோடனே முதல்ல சொல்ற, நீங்கெல்லாம் வெளிச்சம், நீங்க தான் அந்த நகரம், மலை மேல இருக்கிற ஒரு நகரம், அதை மறைக்கவே முடியாது. நீ வளர்ந்துகிட்டே போவ, என்னுடைய ராஜ்யம் வளர்ந்துகிட்டே போகும், என் சபை கடைசி வரைக்கும் நிலையா நிற்கும், அதுல நீ ஜீவன் உள்ள ஒரு கல்லா கடைசி வரைக்கும் இருப்ப. இதுதான் அந்த சபையினுடைய அழகு, உன்னுடைய அழகு. இப்ப விளங்கலன்னா கவலைப்படாதீங்க, பிறகு விளங்கி. ஆமென். திரும்பவும் போய் கேளுங்க, இன்னொரு காப்பேட் முடிஞ்சா கேளுங்க. நேரம் ஜெபிப்போமா?